பாரிஸ் நகரின் உலகப் புகழ்பெற்ற குறிச்சியாக கருதப்படும் மொமார்த்தில் இருக்கின்ற இடுகாட்டில் தான் கவிஞரும் எழுத்தாளரும் நாடகாசிரியரும் கலை விமர்சகரும் ஆகிய தியோஃபில் கோத்தியே அவர்களுடைய கல்லறை இருக்கின்றது. இப்பொழுது இந்த கல்லறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். முக்கியமான பிரெஞ்சு இலக்கிய கர்த்தாக்களில் ஒருவராக மதிக்கப்படும் தியோஃபில் கோத்தியே சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கின்றார், நாவல்கள் எழுதியிருக்கின்றார், கவிதைகள் எழுதியிருக்கின்றார், ஏராளமான கலைகள் சம்பந்தமான கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றார். பிரான்சின் தெற்குப்புற நகரான தார்ப் என்னும் இடத்தில் உள்ள ஒரு மத்திய தரவர்க்க பூர்ஜுவா குடும்பத்தில் பிறந்த தியோஃபில் கோத்தியே தனது 18வது வயதில் குடும்பத்தினுடன் பாரிஸுக்கு வந்து குடியமர்கின்றனர். அவர் வருகின்ற பொழுது பாரிஸிலே அவர் முதன்முறையாக விக்டர் ஹியூகோ என்ற மாபெரும் கவிஞரை சந்திக்க இருக்கிறது. இதுவரையும் ஓவிய கலையில் நாட்டம் கொண்டு தான் ஒரு ஓவியராக வர வேண்டும் என்று எண்ணியிருந்த தியோஃபில் கோத்தியே விக்டர் ஹியூகோவை சந்தித்ததிலிருந்து தான் ஒரு எழுத்தாளராக வர வேண்டும் என்கின்ற ஆவல் அவரிடத்திலே மேலிடுகிறது. அதன் காரணமாகவே அவர் விக்டர் ஹியூகோவை சந்தித்த அடுத்த 2 வருடங்களுக்குள் தனது முதலாவது சிறுகதை தொகுப்பை வெளியிடுகின்றார். அன்றிலிருந்து அவரது புகழ் இடையிடாது வளர்ந்து கொண்டே சென்றது. 1830வது ஆண்டளவில் பிரெஞ்சு இலக்கியம் செவ்விலக்கிய போக்கிலிருந்து ரொமான்டிச போக்குக்கு தன்னை மாற்றிக் கொண்டிருந்த வேளையில் அதை மிகவும் உக்கிரமான வகையில் ஆதரித்தும் எழுதியும் விவாதங்களை முன்வைத்தும் விக்டர் ஹியூகோ நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த பொழுது தியோஃபில் கோத்தியே விக்டர் ஹியூகோவுக்கு மிகவும் உறுதுணையாக இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து ரொமான்டிச போக்குக்கு மிகவும் ஆதரவை தெரிவித்து வந்த கவிஞர்களில் முக்கியமானவராக கருதப்பட்டார். À travers la forêt de faux arabesques que le doigt du sommeil trace au mur de mes nuits, je vis comme on l'on voit les fortunes des fresques, un jeune homme penché sur la... என் இரவுகளின் சுவர்களில் சயனத்தின் விரல் வரையும் விசித்திர ஓவியக் காட்டினூடே செல்வத்தேவதைகளை பார்ப்பது போல் ஒரு இளைஞன் கிணற்று வாயிலில் சாய்ந்திருப்பதை பார்த்தேன். அதன் நீரெழுந்து தன் உதடுகள் வரவும் அதை பருகவும் முத்துக்களையும் வைரங்களையும் தங்கக்காசுகளையும் இரத்தினங்களையும் அவன் அதன் கருவாயில் அள்ளி எறிந்து கொண்டே இருந்தான். இருப்பினும் சிதறிப் பறந்த நீரோ இன்னமும் மேலெழவில்லை. ஐயகோ, கயிறின்றி வாளியமின்றி எத்தனை கவனமற்றவர்கள் ஆழ்நில நீர்த்தி விரைகளுக்காக கிணற்றுக்கு செல்கிறார்கள். பித்தளை சொம்புல் காகம் செய்தது போல் நீர் பொங்கி எழுவதற்காய் தம் செல்வத்தை அங்கு அமழ்த்துகிறார்கள். ஐயகோ, யாரோ ஒரு பெண்ணில் பேருவகை கொண்டு தீவிக உணர்வெனும் நீரை மேலள வைப்பதற்காய் எவர்தான் தன் இதயத்தின் தங்கத்தை அடியாளம் அறியா கிணற்றில் விட்டறியவில்லை? மடத்தனமாய் ஊமை பெருங்குழியில் சாயவில்லை.